குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பது அவசியம். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து இருப்பதுனா அந்த குடும்பமே ஒற்றுமையாக இருக்கணுமா? ஆமென். அதனால்தான் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பது அவசியம். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து இருப்பதுனா அந்த குடும்பமே ஒற்றுமையாக இருக்கணுமா? அப்போ கூடி வருகிற ஒவ்வொரு குடும்பமும் ஒற்றுமையாக இருப்பது அவசியம். ஓகே. அதில் கணக்கில் அடங்காத நன்மைகளை நாம் பார்க்க முடியும், இன்பங்களை நாம் அனுபவிக்க முடியும். வாவ். ஸோ அப்போ இந்த வசனத்தை நம்ம விளங்கினா தான், இந்த வசனத்துடைய வெளிச்சம் நமக்கு வந்தால் தான் விடுதலை வரும். விடுதலை வந்தால் தான் எத்தனை நன்மை, எத்தனை இன்பம் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். And you will feel that bonding, அந்த ஒற்றுமையை உண்டு பண்ணுற ஒரு பிணைப்பை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துவார். ஆமென். அப்போ அங்கே ஒவ்வொருத்தருக்குள்ள மரியாதை, ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன கனம், ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த உறவின் முக்கியத்துவம், இதெல்லாம் வளரும். அப்படி அங்கே ஏற்படலைன்னா இவ்வளோ நாள் அப்படியே எல்லாம் உடஞ்சி போய் கிடச்சா அதெல்லாம் ஏற்படுத்துவார். அதை அதை யோசிக்க வைப்பார். ஓ, நம்மலாம் சிறந்திருப்பது அவசியம், ஒற்றுமையாக இருப்பது. சிலரில் ஒற்றுமையாகிடுவானுங்க, இதெல்லாம் மூடி மறைக்க முடியுமோ அதில் ஒற்றுமையாகிடுவானுங்க. சில காரியம் ரகசியமாக செய்யலாம் சேர்ந்துக்குவானுங்க. அது இல்லை, இங்கே நன்மை செய்கிறதுக்கே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், நன்மை செய்கிறதுக்கே எல்லாம் ஒன்று கூடியிருப்போம், எல்லாம் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட காரியம். ஆமென். அப்படி ஒரு காரியம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கும்போது அது என்ன ஆகும்? சபைக்குள்ளே நடக்கும். ராயல் ஃபேமிலிக்குள்ளே அது நடக்கும். நம்ம நானே என் குடும்பம் அப்படி போக மாட்டோம்.